ஒற்றுமையே பலம். ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 மகன்கள். அவர்கள் 3 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வியாபாரி எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவர்களை ஒன்னும் சேர்க்க முடியல. ஒரு நாள் அந்த வியாபாரி 3 மகன்களையும் கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு போட்டி, இந்த கரும்பு கட்ட பிரிச்சு எல்லா கரும்பையும் இரண்டாக உடைக்கணும்னு சொன்னாரு. இதைக் கேட்ட 3 பேரும் வேக வேகமா உடைக்க ஆரம்பிச்சாங்க. 3 பேரும் சுலபமா அந்த கரும்புங்களை உடைச்சாங்க. உடைச்சு முடிச்சு அவங்களுக்குள்ள யார் பலசாலின்னு மீண்டும் சண்டை வந்துச்சு. இத பார்த்த அந்த வியாபாரி போட்டி இன்னும் முடியல. இன்னொரு கரும்பு கட்டை பிரிக்காம முழுசா உடைக்க முடியும்னு கேட்டாரு. 3 மகன்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கரும்பு பிரிச்சு உடைக்க முடிஞ்சது. ஆனா இப்போ முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பத்தான் அந்த வியாபாரி பேச ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, நீங்களும் இந்த கரும்பு மாதிரிதான். தனி தனியா இருந்தீங்கன்னா உடைஞ்சி போயிடுவீங்க. ஆனா மொத்தமா கட்டா இருந்தீங்கன்னா உடையாம பலமா இருப்பீங்க. ஒற்றுமையே பலம்னு சொல்லி 3 மகன்களையும் ஒன்னா நட்பா இருக்க சொன்னாரு. இதைக் கேட்ட அந்த 3 பேரும் இத்தனை நாளா தனி தனியா இருந்தத நினைச்சு வருத்தப்பட்டாங்க.